வாரியாக கணக்கெடுப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க, உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்யறாரு, நெஞ்சு கரிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்றாரு, ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உடலின் பாகம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குது என்பதற்கு ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா அதற்கு உரிய வைத்தியம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க இல்லையா. அதே தான் இவரும் சொல்றாரு. பிரதமருடைய அலுவலகம் இருக்குல்ல, அதுல 4% மட்டும்தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் சாதாரண ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. உச்ச நீதிமன்றம் இருக்கிறது, அதுல நீதி அரசர்களாக ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஏற்றத்தாழ்வுகளை வந்து நியாயப்படுத்துகிற விஷயங்களை நீதிபதிகளே அவங்க தீர்ப்புக்கு நடுவில் பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் ஏன் நிகழ்கிறது என்றால் குறிப்பிட்ட பிரிவினரிடத்திலே அதிகாரம் குவிந்து கிடப்பதனால தான் இது நடக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பை பார்த்து ஏன் பாஜக அச்சப்படுகிறது என்றால், பாஜக முழுக்க முழுக்க ஆதிக்க சாதிகளுக்கும் உயர் சாதிகளுக்குமான நலன்களை பாதுகாக்கிற ஒரு அமைப்பு. சார், அப்போ நீங்க பாஜக வந்து சமத்துவத்தை பாராட்டவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா சார்? பாஜகவிற்கும் சமத்துவத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முழுக்க முழுக்க செல்வமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், அது உயர் சாதி பார்ப்பன பணியா கும்பலிடம் குவிந்து கிடக்க வேண்டும் என்பதுதான் RSS சித்தாந்தம். நான் 3% பார்ப்பனர்கள் தான், 3%க்கான வாய்ப்பை அவர்கள் பெறுவதில் நமக்கு ஒன்றும் தடை எதுவுமே கிடையாது. ஆனால் என்ன செய்யறான்னா 90% இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களினுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, அதிகாரம் எல்லாவற்றையுமே ஒரு சிலர் மட்டுமே பயன்படுத்தி கொண்டே இருப்பது வெளிப்படையாக தெரிந்துவிடும் என்கிற காரணத்துக்காக தான் சாதிவாரி கணக்கெடுப்பை தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்டவர் அல்ல, அவர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பேசுகிறார். மோடி பார்ப்பனர் கிடையாது, அவர் உயர் சாதியில் பிறக்கல. ஆனா அவர் யாருக்கு வேலை செய்கிறார் என்கிற ஒரு கேள்வி. இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொண்டார். நாம் எந்த கொள்கைக்கு பின்னால் நிற்கிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர யார் செய்கிறார்கள் என்பது அல்ல. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சாதி வாரியான கணக்கெடுப்பு என்னுடைய வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காங்க. இதை வந்து பயங்கரமா எதிர்க்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள். இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பேச போறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சாதி வாரியாக கணக்கெடுப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடைசியா எப்போ சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்தாங்க? பிரிட்டிஷ்காரர்களினுடைய ஆட்சி காலத்திலே 1931 ஆண்டில் மட்டும்தான் கடைசியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அன்றைய காலகட்டத்திலே மக்கள் தொகை என்பது இந்தியாவிலே என்னவாக இருந்தது என்று கேட்டால், பாரதியாரினுடைய கவிதை வரிகளிலிருந்து சொல்லலாம், 30 கோடி முகமுடையாள் என்று அவர் சொல்லுகிறார். 30 கோடி பேர் தான் இன்றைக்கு மக்கள் தொகையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 140 கோடியாக அது வளர்ந்து நிற்கிறது. இன்றைய சூழ்நிலையிலே ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள், இவர்களுடைய வாழ்வாதாரம் என்னவாக இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா ஒரு காலத்தில் கல்வி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திடம் மட்டுமே இருந்தது. அந்த காலத்தில் குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க. கோவணம் துவச்சி போட்டு வாத்தியாருக்கு அவர் வீட்டு வாசலில் போய் எல்லா வேலையும் பார்த்தா தான் அவர் ஏதாவது அடிப்படையான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். நமக்கு எப்பொழுது கல்வி கிடைத்தது என்று சொன்னால், பிரிட்டிஷ்காரர்கள் இந்த மண்ணிலே ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அவர்கள் கல்வி நிறுவனங்களை உருவாக்கினார்கள். இன்றைக்கும் கூட சென்னையிலே லயோலா கல்லூரி, மதுரையிலே அமெரிக்கன் கல்லூரி, பல கல்லூரிகள்லாம் கிறிஸ்தவர்கள் அந்த நிறுவனங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். அவர்கள் தான் கல்வியை எல்லாருக்குமானதாக ஆக்கினார்கள். ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு, ஆதிக்க சாதிக்கு மட்டும்தான் கல்வி சொந்தம், எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்கிற சூழ்நிலையை உடைத்து அனைவருக்கும் கல்வி பெறுவதற்கான வாசலை அவர்கள் தான் திறந்து வைக்கிறார். இப்போ நாம் என்னென்னா, அதிகாரத்தை பெறவே முடியாத சாதிகள் என்று ஒன்று இருக்கிறது. இப்போ பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட தொழில்கள் பார்ப்பாங்க, குலத்தொழில் மாதிரி சில விஷயங்கள் பார்ப்பாங்க. அந்த தொழில்கள் இப்போ விவசாயம் பார்க்குறவங்க, வியாபாரம் பார்க்குறவங்க, இப்படி பல வகையான தொழில்களில் இருப்பாங்க. எந்தவித பின்புலமும் இல்லாமல் கூலி வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. இப்போ இந்த எல்லா நாடுகளிலேயுமே ஏழ்மை இருக்கிறது, ஏழைகள் இருக்கிறார்கள். ஆனால் சாதியும் ஏழ்மையும் ஒன்றோடு ஒன்று பின்னி கிடக்கிறது. எங்கே? இந்தியாவில் தான். இப்போ நம்ம விடிய காலையில் எந்திரிக்கிறோம். எந்திரிச்ச உடனே அந்த தெருக்களை யாரோ கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பிட்ட சாதிக்காரர்கள், அருந்ததியர்கள் என்று சொல்லக்கூடியவங்க பெரும்பாலான பேர் தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. அப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அங்கு அர்ச்சனை செய்வதற்கு என்று சில குறிப்பிட்ட சாதிக்காரர்கள் தான் அந்த கருவறையிலே வீற்றிருக்கிறார்கள். அப்போ எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஒரு சாதி இங்கே இயங்கி கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, விடுதலை பெற்ற இந்த இந்தியாவில் இவ்வளவு நீண்ட காலத்தில் அதிகாரத்தை அடையவே முடியாத பல பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அவர்களுக்கும் அதிகாரம் பெற வேண்டும், அவர்களும் கல்வி அதாவது கல்வி என்றால் என்ன என்று ஒரு அறிஞனிடத்திலே கேட்டபோது அந்த அறிஞன் சொன்னான், கல்வி என்பது அதிகாரம் ஒரு இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை சாமானியன் போய் அந்த அதிகாரத்தை கையில் எடுக்க முடியுமா, அந்த அதிகாரத்திலே பங்கு பெற முடியுமா என்று கேட்டால், சாமானியனுக்கு அந்த அதிகாரத்திலே எந்த விதமான பங்கும் கிடையாது.
கல்வி மட்டும்தான் அவனுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கிறது. இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் ஊழல் வழக்கிலே வந்து தண்டிக்கப்படுகிற போது ஒரு நீதியரசர் அவரை பார்த்து கேள்வி கேட்கிறாரா இல்லையா? இப்போ சமீபத்தில் கூட தேர்தல் பத்திர மோசடி என்று எலக்ட்ரோ ஃபாண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தேர்தல் பத்திர மோசடியில் இருக்கக்கூடிய வழக்கில் வந்து யார் யார் என்னென்ன தவறு செய்திருக்கிறாங்க, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எவ்வளோ பணம் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத யார் வந்து வழக்கு போடுறாங்க, அதை கண்டிக்கிற இடத்துல யார் இருக்கான்? ஒரு தலைமை நீதியரசர், ஒரு சந்திரசூட் தானே இருக்கிறாரு. அப்போ கல்வி வந்து ஒரு சாமானிய மனிதனை அதிகாரமிக்கவனாக மாற்றி விடுகிறது. அப்போ கல்வி வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கிறதா? அரசு வேலை வாய்ப்பில் எல்லாருக்கும் சேர்ந்துருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிரதமருடைய அலுவலகம் இருக்குல்ல, அதில் 4% மட்டும்தான் பிற்படுத்தப்பட்டவர்கள், சாதாரண ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. உச்ச நீதிமன்றம் இருக்கிறது, அதில் நீதியரசர்களாக ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, உயர் சாதி பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம போய் ஒரு வழக்கு எடுத்துகிட்டு போய் நீதியரசர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் வந்து என்னதான் சட்டப்பிரிவுகளில் வந்து பல சாதகமான சூழல்கள் இருந்தாலும், அரசியல் சாசன பாதுகாப்பு இருந்தாலும், அவர் சொந்த கருத்து சொல்கிறாங்களா இல்லையா? சனாதனம் குறித்து ஒரு நீதிபதி வந்து அனிதா சுமந்த் என்பவர்கள் வந்து அவங்க சொந்த கருத்து சொல்கிறாங்க. சனாதனம் என்பது ஏற்றத்தாழ்வு, ஏற்றத்தாழ்வுகளை வந்து நியாயப்படுத்துகிற விஷயங்களை நீதிபதிகளே அவங்க தீர்ப்புக்கு நடுவில் பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் நிகழ்கிறது என்றால், குறிப்பிட்ட பிரிவினரிடத்திலே அதிகாரம் குவிந்து கிடப்பதனால தான் இது நடக்கிறது. அதனால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குள்ள வேறுபாடு என்னென்னா, சாதிவாரி கலவரத்தை தோற்றுவித்தால் அது பாஜக, சாதிவாரியாக கணக்கெடுத்து அவர்களுக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் அது இந்தியா கூட்டணி. அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதை ராகுல் காந்தி பேசுகிறார். இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்டவர் அல்ல. சரியாக சொன்னால் பிறப்பின் அடிப்படையில் ஒரு மனிதனை பார்க்கக்கூடாது. ஆனால் வந்து ராகுல் காந்தி பிறப்பால் பார்ப்பனர் தான். அவர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பேசுகிறார். மோடி பார்ப்பனர் கிடையாது, அவர் உயர் சாதியில் பிறக்கலை. ஆனால் அவர் யாருக்கு வேலை செய்கிறார் என்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொண்டார். நாம் எந்த கொள்கைக்கு பின்னால் நிற்கிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர யார் செய்கிறார்கள் என்பது அல்ல. அதனால் மோடி வந்து பிற்படுத்தப்பட்டவர்களின் பிரதிநிதி நான் சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், ஜனாதிபதியாக வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பழங்குடியின பெண் வந்து ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பழங்குடியின பெண்கள் தாக்கப்படுகிற போது, மணிப்பூரில் வந்து மிகப்பெரிய கலவரம் நடக்கிற போது அவர்கள் யாரின் பக்கம் நின்றார்கள்? யாருக்கு அவங்க கருத்து சொன்னாங்க? ஒரு கேள்வி இருக்கிறதா இல்லையா? குஜராத் கலவரம் நடந்தபோது அந்த பச்சை படுகொலைகளை மறைப்பதற்காக, சிறுபான்மை மக்களை கொன்று குவித்த அந்த கொடூரத்தை மறைப்பதற்காக அப்துல் கலாமை ஒரு திரையாக பயன்படுத்தினார்கள். அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆனதுனால ராமேஸ்வரத்தில் வந்து மீன் பிடிக்க போகிற மீனவர்களுக்கோ, படகுல போகிற மீனவர்களுக்கோ, அங்கே கருவாடு விற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய பாயம்மாவுக்கோ ஏதாவது வாழ்க்கையில் மாற்றம் நடந்துருமா? தனிப்பட்ட ஒரு மனிதனை அடையாளமாக காட்டுவதன் மூலமாக சாதாரண மக்களினுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்து விட முடியும்? இதைத்தான் அவங்க திரும்ப திரும்ப செய்கிறாங்க. யாராவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை நாங்கள் எங்கள் கட்சியில் பதவி கொடுத்தோம், உயர் பதவி கொடுத்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எல் முருகன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர். திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக யார் போராடுகிறாங்க? திருமாவளவன் குரல் கொடுக்குறாரா, எல்முருகன் குரல் கொடுக்குறாரா? திருமாவளவன் தான் களத்தில் நின்று தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ யார் எதன் பக்கம் நிற்கிறார்கள் என்கிறது முக்கியமானது. சாதிவாரி கணக்கெடுப்பை பார்த்து ஏன் பாஜக அச்சப்படுகிறது என்றால், பாஜக முழுக்க முழுக்க ஆதிக்க சாதிகளுக்கும் உயர் சாதிகளுக்குமான நலன்களை பாதுகாக்கிற ஒரு அமைப்பு. சார், அப்போ நீங்கள் பாஜக வந்து சமத்துவத்தை பாராட்டவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? பாஜகவிற்கும் சமத்துவத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தம் என்பது என்னவென்றால், முழுக்க முழுக்க செல்வமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், அது உயர் சாதி பார்ப்பன பணியா கும்பலிடம் குவிந்து கிடக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தம். இப்போ என்ன நடக்கிறது என்றால், ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே ஒரு உள்குழப்பம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு வந்து என்னன்னா, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி, அவர் சித்பவ பார்ப்பனர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர். அவரை வந்து தலைவராக ஆக்க வேண்டும், பிரதமர் வேட்பாளராக ஆக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது. ஆனால் மோடி என்கிற ஒரு பெரிய பிம்பத்தை இவர்கள் கட்டமைத்து விட்ட காரணத்தினால, தேர்தல் நேரத்திலே அது சாத்தியப்படாமல் போன காரணத்தினால, இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நிதின் கட்கரி பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் சிஏஜியினுடைய விஷயத்திலே ஒரு கிலோமீட்டருக்கு 250 கோடி வரைக்கும் நெடுஞ்சாலைக்கு செலவழித்து விட்டார்கள், மோசடி செய்திருக்கிறார்கள் என்கிற தகவலை மத்திய அரசாங்கமே கசிய விட்டது. எல்லாவற்றிற்கும் அவர்களுக்குள்ளேயும் ஒரு ஆரிய திராவிட யுத்தம் நடக்கிறது. தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வந்து இல கணேசன் போன்றவர்கள், எச் ராஜா போன்றவர்கள் தான் உண்மையான தலைவர்கள். நடுவில் என்ன செய்வாங்கன்னா, பிற்படுத்தப்பட்டவனை ஏமாத்துறதுக்காக பொன் ராதாகிருஷ்ணனை கொஞ்ச காலம் தலைவராக வைத்திருப்பாங்க, தமிழிசை சவுந்தரராஜனை கொஞ்ச நாள் காட்டுவாங்க, இப்போ அண்ணாமலையை காட்டுறாங்க. இதெல்லாம் படம் காட்டுறது. கிருபாநிதினு ஒருத்தர் இருந்தார், ஒரு டாக்டர், மானாமதுரையில் சட்டமன்ற தொகுதிக்கெல்லாம் அவர் போட்டிட்டார்.
அவரை என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் மாநில தலைவராக வச்சுருந்தாங்க. பங்கார லட்சுமணன் ஒரு ஆளை வந்து மாநில தலைவர். ஆனால் அவர்களையெல்லாம் தற்காலிகமாக என்ன செய்வாங்கன்னா, ஒரு படம் காட்டுவாங்களே தவிர அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இங்கே இருக்காது. இதே நிலைமை தான் அங்கும் நடக்கிறது. மோடிக்கு எதிரான சூழலும் அங்கு பாஜகவிற்குள்ளேயே இருக்கிறது. இப்போ முழுக்க முழுக்க என்னன்னாலும் உயர் சாதி பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஆள வேண்டும், மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு பல்லக்கு தூக்க வேண்டும், அவர்கள் பவனி வர வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய கோட்பாடு. சார், அப்ப ராகுல் காந்தி சொல்ற மாதிரியான சாதிவாரி கணக்கெடுப்பு சாத்தியமாகும்? நிச்சயமாக சாத்தியமாகும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்கிறாரு, இப்போ நெஞ்சு கரிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உடலின் பாகம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது என்பதற்கு ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா அதற்கு உரிய வைத்தியம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க இல்லையா? அதே தான் இவரும் சொல்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதுனா ஒரு சமூகம் எந்த நிலையிலே இருக்கிறது, அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பல நோய்கள் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரே மருந்தை கொடுத்தா வைத்தியம் சரியாகுமா? எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளை மாத்திரை கொடுத்தா சரியாயிருமா? ஆக முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு இதுவும் இருக்குது, வேறு வேறு மருத்துவம் இருக்கிறது. அதனால் சாதி ரீதியாக பின்தங்கியவர்களை மேடேற்றுவதற்கு, முன்னேற்றுவதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமாக இருக்கிறது. சார், இப்போ பிஜேபி அரசு வந்து மதவாத அரசியல் பண்றதா வந்து ஒரு பேச்சு இருக்கு. அப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து சமத்துவத்தை வச்சோ இந்த மாதிரியான அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் பண்றாரா? இல்லை, சமத்துவம் தான் இயற்கையானது. இப்போ நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்தியாவினுடைய பெரும்பாலான சொத்துக்கள் எல்லாமே 70% சொத்துக்கள் 22 பணக்காரர்கள் வசம்தான் இருக்கிறது என்று ஆய்வறிக்கை சொல்லுகிறது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதானியாக இருக்கிறவங்க, அம்பானியாக இருக்கிறவங்க, டாடா போன்ற நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்களுக்கு இவங்க முழுக்க முழுக்க என்ன செய்கிறாங்கன்னா, பல லட்சம் கோடி வாராக்கடன் தள்ளுபடி செய்கிறாங்க. 16 லட்சம் கோடி வரைக்கும் வாராக்கடனை தள்ளுபடி செய்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் வந்து அடிப்படை ஆதார விலையை கேட்டால் அவர்களை என்ன செய்கிறாங்க, ரோட்டில் நிறுத்தி வந்து அவர்களுக்கு வந்து அவர்கள் சாலைகளில் பூரா ஆணியை பதிச்சு அவர்கள் மீது தடியடி நடத்தி தண்ணீரை பீச்சி அடித்து அவர்களுக்கு வந்து மிக கொடூரமான முறையில் துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடிய அளவிற்கு போகிறாங்க. அப்போ யாரின் பக்கம் நிற்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதுதான் இது ரொம்ப முக்கியமானது. சார், இப்போ இந்த வளர்ந்து வர காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இடஒதுக்கீடெல்லாம் வந்து தேவையில்லை, அதை வந்து பின்னாடி தான் கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான கருத்து இருக்கு, தவறான புரிதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது இடஒதுக்கீடுங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் ரயிலில் போகிறீங்க, ரிசர்வேஷன் பண்ணிட்டு சில பேர் போகிறாங்க. அவர்களுக்கு ஏதாவது பதட்டம் இருக்கிறதா? அவர்களோட கோச்சில் வேற ஆள் போய் உட்கார முடியாது. அவங்க அந்த நம்பரை காமிச்சு அவங்க போய் சேஃப்டியான ஒரு பயணம் செய்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் அன்ரிசர்வ்டில் போகிறீங்க, நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரக்குள்ள ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டானா என்ன பண்ண முடியும்? எந்திரிக்க மாட்டோம்னு சொல்கிறான் சில பேர். ஓ இடமானு கேட்குறான், ஓ இடம் நீ எப்படி சொல்லுவேன்னு கேட்குறான். அப்போ ரிசர்வேஷனுங்கிறது என்னென்னா, இந்த சமூக அமைப்பில் ஒரு சிலர் மட்டுமே தொடர்ச்சியாக எல்லா அதிகாரத்தையும் சுவைத்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு சில சமூகங்களுக்கு மட்டுமே ஆட்சி அதிகாரம் சொந்தமாக இருந்து கொண்டே இருக்கிறது. பிற்படுத்தப்பட்டவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஒடுக்கப்பட்டவனுக்கு கிடைக்கல, சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கல, குறிப்பாக பெண்களுக்கு கிடைக்கல. பெண்கள் இந்த தலைமுறையில் தான் படிக்க வர்றாங்க. போன தலைமுறையில் பல பேருக்கு படிப்பு கல்வி கிடையாது. நம்முடைய அம்மாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாட்டி யாருமே பள்ளி கல்வியை தாண்டலை, படிப்பே முடிக்கலை. அப்போ இவங்க யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யுது, ரொம்ப பேர் என்ன நினைக்கிறான்னா, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து சலுகை கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அது என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, பிற்படுத்தப்பட்டவனுக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறது, தாழ்த்தப்பட்டவனுக்கு இருக்குது. இவன் என்ன நினைக்கிறான், பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறவன் தாழ்த்தப்பட்டவன் வந்து படிச்சிடக்கூடாது, அவன் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோபத்தில் என்ன செய்யறான், இடஒதுக்கீடே தப்பு சார் அப்படின்னு ரொம்ப பேர் பேசுகிறான். ஆனால் இடஒதுக்கீடு இல்லைன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் வந்து எந்த விதமான வளர்ச்சி கிடையாது. இப்போ தனி தொகுதின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அம்பேத்கர் காலத்தில் வந்து தனித்தொகுதியை உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுக்கும் தனித்தொகுதி இருந்திருக்கு பிரிட்டிஷார் காலத்தில். அது பின்னாடி வந்து இந்த தேச பிரிவினையின் போது அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படி இருந்துருந்துச்சுன்னா இப்போ இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது இல்லாமல் தானே இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 39 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டாங்கல்ல, அதில் அந்த ஒருவரை தவிர, முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய நவாஸ்கனியை தவிர ஒரு வேட்பாளரை கூட இந்த முற்போக்கு பேசுகிற ஜனநாயக கூட்டணி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் கூட நிறுத்தலையில் யாரையுமே. அப்போ அந்த தனி இடஒதுக்கீடு இருந்திருந்தால் அது சாத்தியமாக இருக்கும். அப்போ பெண்களை பார்த்து பஞ்சாயத்துலலாம் நீங்கள் ஊரில் வந்து பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பஞ்சாயத்தில் வந்து நிற்கவே அனுமதிக்க மாட்டாங்க. பஞ்சாயத்து தலைவராக பெண்கள் வரவே முடியாது. அப்போ ரிசர்வேஷன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா, கிராமப்புறத்தில் வந்து பஞ்சாயத்து தலைவியாக பெண்கள் தான் வரணும் என்று சில தொகுதிகளை ஒதுக்குற போது பெண்கள் வந்துட்டாங்க இல்லையா. முதற்கட்டமாக சில வீடுகளில் பேருக்கு கையெழுத்து போடுற மாதிரி இருந்தாங்க பெண்கள், கணவர் தான் பஞ்சாயத்து புறம் பண்ணுவார். இப்போ படிப்படியாக என்ன பண்ணுறாங்க, கல்வி பெற்றிருக்கக்கூடிய பெண்கள்லாம் அவங்களே கிராம தலைவியாக மாறுறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், நமக்கு எப்படி கல்வி கிடைத்தது? இதெல்லாம் புரியாதவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இடஒதுக்கீடு கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ தனியார் துறைகளில் எந்த இடஒதுக்கீடும் கிடையாது.
அப்போ முழுக்க முழுக்க பெரிய பெரிய நிறுவனங்களில் பூராமே ஒரு சிலர் தான் இருக்கான், எல்லா இடத்துலையும் டிசைடிங் அத்தாரிட்டியாக ஒரு சிலர் மட்டுமே இருக்கான். அப்போ மற்றவர்களுக்கு அது பாதிப்பை உருவாக்குகிறது. சார், இப்போ பிற்படுத்தப்பட்டவர்களோட வாக்கை வாங்குறதுக்கு தான் வந்து ராகுல் காந்தி இந்த மாதிரியான ஒரு இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா சார்? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாக அவர் வாக்கு கேட்குறாரு, அவ்வளோதான். அரசியல் என்பதே வந்து எனக்கான ஓட் பேங்கா நீங்கள் மாறுங்கிறது தான் அரசியல். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நன்மை செய்து விட்டு அதை செய்யணும். ஒரு 10 ஆண்டு காலம் வந்து மோடி அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த மோடி அவர்கள் ஏதாவது ஒரு நன்மையை செய்திருக்கிறேன், அதற்காக எனக்கு வாக்களிங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து ஓட்டு போடுவான். ஆனால் அவன் செஞ்சிருக்க எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வந்து மக்களுக்கு நன்மை செய்யலை. முழுக்க ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், அல்லது வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வாக இருக்கட்டும், எல்லாவற்றிலேயுமே சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால் அவர்கள் சாதனை என்று அவர்களால் சொல்ல முடியலை. கார்ப்பரேட்டுகளுக்கு அவர்கள் வழங்கிய சலுகைகளை வந்து மக்களுக்கானதாக சொல்லவே முடியாது ஒரு நாள். அதனால் அதை மறைப்பதற்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எதிரிகள் மீது குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து உங்கள் சொத்தையெல்லாம் பறித்து கொண்டு கொடுத்துருவாங்க என்கிற பொய் பிரச்சாரத்தை அவங்க செய்கிறாங்க. சார், சாதி வாரியாக கணக்கெடுக்கிறது மூலமாக பெரும்பான்மை சிறுபான்மை அப்படின்னு 2 பிரிஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வரும் அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் சொல்கிறாங்க. அதாவது ஒரு 100 ஆப்பிள் இருக்கக்கூடிய ஒரு பழக்கூடை இருக்கிறது, அதை 100 பேருக்கு பிரித்து கொடுங்கள் என்று சொல்வது தான் இடஒதுக்கீடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழம் கொடுத்துருங்க, எல்லாருக்குமே சமமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இடஒதுக்கீடு. 3 பேர் சேர்ந்து அந்த பழக்கூடையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுதான் பார்ப்பனிய அரசியல். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, எந்த சமூகம் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம தரணும். இப்போ வந்து நம்ம வந்து உயர் சாதி பார்ப்பனர்களை வந்து வாழவே கூடாது, அவர்களுக்கு எந்த அங்கீகாரமும் கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 90% இந்துக்களுக்கான நலன்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா 3% பார்ப்பனர்கள் இருந்தால் 3%த்துக்கான வாய்ப்பை அவர்கள் பெறுவதில் நமக்கு ஒன்றும் தடை எதுவுமே கிடையாது. ஆனால் என்ன செய்யறான்னா 90% இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களினுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரம் எல்லாவற்றையுமே ஒரு சிலர் மட்டுமே பயன்படுத்தி கொண்டே இருப்பது வெளிப்படையாக தெரிந்துவிடும் என்கிற காரணத்துக்காக தான் சாதிவாரி கணக்கெடுப்பை தடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவரவருக்கான உரிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் பெரும்பான்மை சிறுபான்மை என்கிறதற்கான கலவரம்லாம் வாய்ப்பே இல்லை. அது பாஜக ஆசைப்படுகிறது. அப்படி ஒரு கலவரத்தை, அப்படி ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கலாம் என்று பாஜக நினைக்கிறது. அது நடைமுறையில் சாத்தியமில்லை. சார், இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, நீதித்துறையில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பத்திரிகையாளர்கள்னு வரும்போது பெரும்பான்மையான பத்திரிகை வந்து பிரைவேட்டாக தான் இருக்கு. அப்போ பிரைவேட்ல வந்து எப்படி நம்ம வந்து இந்த சாதி வாரியான கணக்கெடுப்பு அங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எப்படி? அதாவது தனியார் துறைகளிலும் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும், இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும் என்பதே நியாயமானது. ஏன்னா இப்போ ஒரு ஊடகத்தில் முழுக்க முழுக்க உயர் சாதியினர் மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிற போது அது செய்தியாகவே மாறாது. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இப்போ கூட ஒரு 2400 கோடிக்கு மேலே ஊடகங்களுக்கு வந்து பாஜக கொட்டி கொடுத்த காரணத்தினால பாஜக அல்லாத செய்திகளை ஊடகங்கள் இப்பொழுது கூட சொல்ல மாட்டேங்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் பச்சை பொய் சொல்கிறான். 18% வளர்ந்துருச்சு பாஜக என்று சொல்கிறான். அதிமுக விட பெரிய கட்சியாக மாறிவிட்டது என்றெல்லாம் பொய்கள் சொல்கிறான். இதெல்லாம் என்ன காரணம்னா, இந்திய ஊடகங்கள் வந்து முழுக்க முழுக்க பாஜகவிடம் விலை போய்விட்டது. அப்போ எல்லா தரப்புக்குமான ஆட்கள் அங்கே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு காவல் நிலையத்துக்கு போறிய, ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆணவ படுகொலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா, அவங்க சம்மந்தப்பட்டவங்க வழக்குக்கு போனாங்கன்னா உயர் சாதி மனநிலையில் இருக்கிறவர் அந்த வழக்கை எஃப்ஐஆரே போட மாட்டார். அப்போ காவல்துறையில் வந்து சமூக நீதி இருந்துச்சுன்னா தான் அங்கே வந்து அது நடைமுறைக்கு வரும். இதைத்தான் நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றத்தில் முழுக்க முழுக்க அதற்கு எதிரானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ கோயமுத்தூர் வழக்கில் உண்மையிலேயே குற்றம் செய்தவர்கள் அல்லாதவர்கள் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் இருக்காங்க. குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படணும், அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. கோயமுத்தூர் மத கலவரத்தில் குண்டுவெடிப்புக்கு உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வெறும் விசாரணை கைதியாக அழைத்துட்டு போய் 20 வருஷம் 25 வருஷம் ஜெயிலே இருக்கிறாங்க அவங்கெல்லாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆவதற்கான முயற்சிகள் நடக்கிறது. அப்போ அது இந்த பாரபட்சம் ஏன் நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தா, இப்போ இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை வந்து நீதிபதி வரைக்கும், அந்த நீதித்துறை வரைக்கும் அந்த உளவியல் வேலை செய்கிறது. அப்போ எல்லா தரப்புக்குமான ஆட்கள் எல்லா துறைகளிலும் இருக்க வேண்டும். நீதித்துறையில் இருக்க வேண்டும், காவல்துறையில் இருக்க வேண்டும், ஊடகத்துறையில் இருக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி பேசுகிறார். இது ஒரு ஆரோக்கியமான சமூக நீதிக்கான அடையாளம். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நிறைய தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மக்களுக்கும் இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நன்றி சார். வணக்கம்.